ஸ்டாப் லேர்னிங் 50 + கேண்டில் பேட்டர்ன்ஸ். அதாவது ரியாலிட்டியில் சொல்லணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 கேண்டில்ஸ் தெரிஞ்சாலே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 கேண்டில்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பேஜுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா. மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே அவாய்ட் பண்ணணும், எங்கே ட்ரெண்டு மாறுது, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த 3 கேண்டிலை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வரப்போ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்கும். அதாவது இதுலேயே 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரெட் என்கல்ஃபிங் அண்ட் அனதர் ஒன்று வந்து க்ரீன் என்கல்ஃபிங். ஸோ ரெட்டில் வரப்போ உங்களோட பேட்டர்ன்ஸ் வந்து செல்லர்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ டவுன் ட்ரெண்டில் போகும் மார்க்கெட். ஸோ அதே மாதிரி க்ரீன் என்கல்ஃபிங் வந்தால் மார்க்கெட்டில் பையர்ஸோட டாமினேஷன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும். ஸோ இது வரும்போது நம்மளுக்கு ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகும், அதே நேரத்தில் புல் பேக் லெவல்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பின்பார், அதாவது ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விக் மாதிரி இருக்கும். அதாவது ஸோ இந்த பெரிய விக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பண்ண போகுது, ட்ரெண்டு வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ உங்களோட சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு பெரிய ஒரு ஹேமரோட வீக் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் சொல்கிற மாதிரி இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரப்போ ஸோ இங்கே ஒரு ஹேமர் லைக் உங்களுக்கு விக்கோட இந்த சிம்பிளோட வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதே இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்போ அங்கே இந்த ஹேமர் அப்படி ஆப்போசிட்டாக, அதாவது ஷூட்டிங் ஸ்டாராக வந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகி இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்னு சொல்லி. டவுன் ட்ரெண்ட்னா இப்போ நான் சொன்னது, அப் ட்ரெண்ட்னா உங்களுக்கு பையர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் போக போகுதுன்னு சொன்னது அங்கே செல்லர்ஸோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோஜி அப்படின்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு கேண்டில். அதாவது பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வர கேண்டில் பேர் தான் வந்து டோஜி கேண்டில். ஸோ இந்த டோஜி கேண்டில் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் வரப்போ, அதாவது உங்கள் ட்ரெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப இந்த டோஜி கேண்டில் சப்போர்ட் லெவலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் நியர்பையில் வந்துச்சு அப்படின்னா அங்கே ட்ரெண்ட் மாறப்போகுது, ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு, அதாவது புல் பேக் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ட்ரேடில் இந்த கேண்டில்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது, அங்கே மார்க்கெட் எப்படிலாம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா.